அண்மை செய்தி. 2ஆம் ஆண்டு பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் லீக்கான விவகாரத்தில் வெளியான வினாத்தாளை திரும்ப பெறுவதாக உயர்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், வணக்கம். தற்பொழுது உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள். ஏற்கனவே மத்திய அரசு நடத்திய பல வகையான தேர்வுகளின் வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானது நாடு முழுவதும் மிக பெரும் சர்ச்சையை, பரபரப்பை ஏற்படுத்தியது. நீட் தேர்வுக்கான முன்கூட்டியே வெளியானது என்பதும் அதில் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்திலும் தமிழக அரசு நடத்தக்கூடிய பிஎட் தேர்வு வினாத்தாள் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற வேண்டிய தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே சமூக வலைதளங்களில் வெளியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிஎட் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 4வது செமஸ்டர் தேர்வு என்பது இன்று நடைபெறுகிறது. கடந்த 27ஆம் தேதி முதல் இந்த தேர்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலை 10 மணிக்கு ஒரு தேர்வு என்பது நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கான வினாத்தாள் இன்று கிரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்ற ஒரு தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் இதற்கான முழுமையான கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் உயர்கல்வித்துறையினுடைய கவனத்திற்கு சென்ற நிலையில் அந்த வினாத்தாளை ரத்து செய்திருப்பதாக உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கு இணையதளம் வழியாக வேறு கேள்வித்தாள் அனுப்பப்பட்டு தேர்வு நடத்தப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய இந்த தேர்வின் கேள்வித்தாளை முன்கூட்டியே கசிய விட்டவர்கள் யார், இதில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.